ஒரு முறை ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாராம், என் வாழ்க்கையே ரொம்ப சுமப்பா, எல்லாம் என் மேலதான் விழுது அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே சொல்லி அழுதாராம். அப்போ அந்த தோழன் ஒரு கல் எடுத்து கொடுத்தார். இந்த கல் என்ன செய்ய கையில பிடிச்சுக்கோன்னு சொன்னார். அவன் ஓகே இது லைட்டா தானே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லையன்ட்டு அந்த கல்லை வாங்கி கையில பிடிச்சிட்டு இருந்தாராம். கல்லு கனம் இல்ல, நல்லாதான் இருக்கு அப்படின்ட்டு பிடிச்சிட்டு இருந்தாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னானா, எனக்கு இப்ப கை வலிக்குது, கொஞ்சம் சுமையா இருக்கு அப்படின்னு. அதற்கு அந்த தோழன் சொன்னாரு, ஆக்சுவலி கல்லு கனம் இல்ல, நீதான் அத நீண்ட நேரமா என்ன செய்யற பிடிச்சிட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு அது ரொம்ப ஹெவியா தெரியுது. ஸ்டார்டிங்ல நீ அதை தூக்கும் போது உனக்கு அது வெயிட்டாவே தெரியல. அதே மாதிரிதான் நம்ம கவலைகளும் தேவன் அத நமக்கு சுமக்க கொடுக்கல, நாம் தான் என்ன செய்யறோம், அதை விடாம பிடிச்சிட்டு இருக்கோம். வேதாகமம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவரிடத்தில் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு இந்த இரவு உங்க கவலை, பயம், குடும்ப சுமை, பணம், உடம்பு, எதிர்காலம் எல்லாத்தையும் ஆண்டவரே இதை நான் தாங்க முடியலப்பா உங்க கையில ஒப்படைக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு நீங்க நிம்மதியா தூங்க போங்க. தேவன் விழிச்சு கொண்டிருப்பார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். குட் நைட். காட் பிளஸ்.